வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள மாடி சூறாவளி இன்றிரவு இந்தியாவை அடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்த சூறாவளியின் தாக்கம் காரணமாக வடமாகாணத்திலும் வடக்கு கரையோர பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் எனவும் காற்று வீசக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அத்துடன் திருகோணமலை முதல் யாழ்ப்பாணம் வரையான மன்னார் வரையான கடற்பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை அதிகரிக்க முடியும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடல் பிரதேசத்தை பொறுத்தவரையில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை திருகோணமலை தொடக்கம் யாழ்ப்பாணம் ஊடாக மன்னார் வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களில் பெய்வதுடன் காற்று வடமேற்கு திசையில் வீசும். வேகம் மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரையும் காணப்படும். திருகோணமலை தொடக்கம் யாழ்ப்பாணம் ஊடாக மன்னார் வரையிலான கடல் பிரதேசங்களுக்கு அப்பாற்பட்ட கடல் பிரதேசங்களின் காற்றின் வேகம் இடைக்கிடை மணிக்கு 70 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வரை உயரக்கூடும். எனவே கடல் கொந்தளிப்பாகவும் அபாயகரமாகவும் இடைக்கிடை காணப்படும். இதேவேளை அம்பாறை மாவட்டத்தில் தொடர்ந்தும் கடல் கொந்தளிப்பாக காணப்படுகின்றமையினால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்து வருகின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இதனால் கரையோர பிரதேசங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன. மாவட்டத்தில் மீன்பிடி தொழில் முற்றாக தடைப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்திலும் சீரற்ற வானிலை தொடர்கின்றது. கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதாகவும் எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். திருகோணமலை மாவட்டத்தில் மப்பும் மந்தாரவுமான காலநிலை நிலவுகிறது. காலநிலை மாற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்திலும் கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார்.